அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்ச பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றே கற்பித்திருக்கின்றே, மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றே, பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றே. அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றே. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் தாய் திரு அவை புனிதர்கள் சீமோன் யூதா திருத்தூதர்களின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இறைவனின் வார்த்தைக்கு ஏற்ப நற்செய்திக்காக தங்களையே கையளித்து அதற்காக பாடுபட்டு மரித்த இந்த புனிதர்களை நினைவு கூறும் இதே நாளிலே இவர்களைப் போல உள்ளத்தையும் மனதிடத்தையும் பெற்று வாழ இந்த திருப்பலிலே ஜெபிப்போம். மேலும் நமது பாவங்களுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக.
உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவாவும் புனிதர்கள் திருத்தூதர்கள் வழியாக நாங்கள் உம்மை அறிந்து ஏற்றுக்கொள்ள செய்தீரே. திருத்தூதர்களான சீமோன், யூதா என்னும் புனிதர்களின் பரிந்துரையா உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்கள் பெருகி திரு அவை என்று வளர்ச்சி பெற கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு துயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடமாயிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 19 முதல் 22 முடிய. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன்குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றி அறிவை வழங்குகின்றது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றிற்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவிகளில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவன் ஒரே கூடமாய் அமைத்துள்ளார். பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீரென போற்றுகின்றோம். திரு
திருத்தூதர்களின் அருளணியும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. இறை வாக்கியங்கள் 12 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாசு இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். பெரும் திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர், சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெரும் திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திருத்தூதர்களான சீமோன், யூதா, ததேயு இவருடைய விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். நற்செய்திக்காக, இயேசுவினுடைய போதனைக்காக, இறையாட்சியினுடைய விழுமியங்களுக்காக தங்களுடைய இன்னுயிரை இந்த மண்ணிற்கு கொடுத்தவர்கள். இந்த மண்ணிலே பல மனிதர்களுக்கு இறையாட்சியினுடைய இனிமையை பகிர்ந்து கொடுத்தவர்கள். இன்றைய நற்செய்தி அழகாக குறிப்பிடுகின்றது. 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். இயேசு ஒரு புதிய அடைமொழியை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கின்றார். திருத்தூதர். இன்னும் கிரேக்க மொழிபெயர்ப்புல, மூல மொழிபெயர்ப்புல அப்போஸ்தலோய், அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலோய். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அனுப்பப்பட்டவர்கள். அனுப்பப்பட்டவர்கள். தூதர்கள் அப்படிங்கிறவங்க அனுப்பப்படுகின்றவர்கள், ஒரு செய்தியை சுமந்து வருகின்றவர்கள். அதான் தூதர்கள். நம்ம வழக்கமா சொல்லுவோம், நம்முடைய நாடுகளுக்கு இடையேயான அந்த தூதரக உறவுகளை பாதுகாத்துக் கொள்பவர்களுக்கு பெயர் அம்பாசடர்ஸ், தூதர்கள். ஒரு நாட்டினுடைய உறவை இன்னொரு நாட்டிற்கு எடுத்து சென்று அவர்களோடு நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்கின்றவர்கள் அம்பாசடர்ஸ், தூதர்கள், அப்போஸ்தலர்கள், அனுப்பப்பட்டவர்கள். இன்றைக்கு இயேசு இவர்களுக்கு பெயரிடுகின்ற பொழுது, திருத்தூதர்கள் என்று பெயரிடுகின்ற பொழுது, அவருடைய எண்ணத்துல, லட்சியத்தில் இருந்ததெல்லாம் ஒண்ணுதான். இறையாட்சியை இவர்கள் எடுத்து செல்கின்றவர்கள், அந்த இறையாட்சி இந்த மனிதர்களுக்கு போதிக்கின்றவர்கள்,
எனவே இவர்களை நான் அனுப்புகின்றேன் என்று சொல்லி அவர்களுக்கு திருத்தூதர்கள் என்று சொல்லி பெயரிட்டு 12 வரை அவர் தன்னுடைய சொந்தங்களாக, தன்னுடைய நிறுவப்போகின்ற திருச்சபையினுடைய தூண்களாக அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இந்த திருத்தூதர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு 3 விதமான அர்த்தங்கள் அல்லது அர்த்தங்கள் வழி பிறக்கின்ற பணிகள் உண்டு. 3 பணிகள். முதல் பணி, எதை இறைவனிடமிருந்து, எதை இயேசுவிடமிருந்து கேட்டார்களோ அதை அப்படியே அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டும், எடுத்துச் சொல்ல வேண்டும். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பணி. எதை அவர்கள் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டார்களோ அதை முழுமையாக, எந்த விருப்பும் வெறுப்பும் தயக்கமும் தடுமாற்றமின்றி அடுத்தவர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். 12 பேரும் அதை செய்கின்றார்கள். அதில் ஒருத்தர் இயேசுவை காட்டிக் கொடுத்து துரோகியாகி விடுகின்றார். மற்ற 11 பேர் மீண்டுமாக 12ஆம் நபர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் எதை இயேசுவிடமிருந்து பெற்றார்களோ அதை அப்படியே எடுத்து சொல்லுகின்றார்கள், அடுத்தவர்களுக்கு எடுத்து செல்லுகின்றார்கள். இதான் முதல் பணி, திருத்தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பணி. எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, அடித்தல் திருத்தல் அந்த செய்தியில் இருக்கவே கூடாது. எதை இறைவன் கொடுத்தாரோ அதை அப்படியே ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ மாறாமல் அடுத்தவர்களுக்கு, மனிதர்களுக்கு எடுத்து செல்வது. இதான் திருத்தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதல் பொருளும் பணியும். இரண்டாவது, இந்த திருத்தூதர்கள் இயேசுவினுடைய அனுபவத்தை பெற்றவர்கள், இயேசுவை அனுபவித்தவர்கள், இறைவனை தங்களுடைய உள்ளத்தில் ஏற்று இறைவனாக தங்களை அல்லது இயேசுவினுடைய அந்த பதிலாளிகளாக தங்களை மாற்றிக்கொண்டவர்கள். தான் திருத்தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாம் பொருளும் பணியும். மாற வேண்டும், இயேசுவாக மாற வேண்டும், இயேசுவை போல் பேச வேண்டும், இயேசுவை போல் நடக்க வேண்டும், இயேசுவை போல் வாழ வேண்டும், இயேசுவை போல் அன்பு செய்ய வேண்டும். இதான் திருத்தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது பணி. மூன்றாவது திருத்தூதருடைய பொருளும் பணியும் என்ன அப்படின்னா, மாற்ற வேண்டும், மனம் மாற்ற வேண்டும். இதான் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தியினுடைய அந்த கடைசி பகுதி. இயேசு அந்த பெரும் திரளான அந்த சீடர்களோடு உறவாடுகின்ற பொழுது, அல்லது தன்னுடைய போதனையை கொடுக்கின்ற பொழுது, அங்க இருந்த அத்தனை பேரும் 2 விதத்தில் மாற்றம் பெறுகின்றார்கள். ஒன்று, உள்ளத்தளவில் மாற்றம் பெறுகின்றார்கள். அதான் மிக மிக முக்கியமானது, அடிப்படை. உள்ளத்தளவில் அவர்கள் மாற்றம் பெறுகின்றார்கள். இரண்டாவது, உடல் அளவில் குணமடைகின்றார்கள். எது அவர்களை வருத்தி கொண்டிருந்ததோ, எந்த நோய் அவர்களை வாட்டிக் கொண்டிருந்ததோ அதிலிருந்து அவர்கள் விடுபடுகின்றார்கள். அப்போ மாற்றம் பெறுவதற்கான ஒரு பொறுப்பும் பணியும் திருத்தூதர்கள் என்ற பெயருக்கு, அந்த பொருளுக்கு இருக்கின்றது. மாற்றம் அல்லது ஒரு மனமாற்றத்தை அந்த மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். இந்த 3 பணிகளையும் அன்றைக்கு 12 சீடர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு யார் ஒருவர் கிறிஸ்தவர் என்று சொல்லி தன்னை கிறிஸ்துவனுடைய திருத்தூதனாக, சீடனாக அர்ப்பணித்து முன் வருகின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும், அப்ப கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற அத்தனை பேருக்கும் இது பொருந்தும். இயேசு சொன்னதை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இயேசு அனுபவத்தை பெற்று இயேசுவாக மாற வேண்டும். அடுத்தவர்களுக்கு ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கருவிகளாக நாம் செயல்பட வேண்டும். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். யூதாவும் சீமோனும் சிறப்பாய் செயலாற்றினார்கள். இன்னுயிரை இறுதி வரை இந்த நற்செய்திக்காக கொடுத்து கடைசி சொட்டு ரத்தம் வரை இந்த இயேசுவினுடைய அனுபவத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சென்றார்கள். மாற்றங்கள், மனமாற்றங்கள் நிகழ்ந்தன. இன்றும் நிகழ இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம்.
கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலியானது எல்லாமல் அன்பு கடவுளுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதர்களான சீமோன், யூதா என்னும் புனிதர்களின் முடிவில்லா ஆட்சிக்கு வணக்கம் செலுத்தி உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டுதல்களை ஏற்று தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தின் விளங்கவும், மக்கள் அனைவரும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்க செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உம்மை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவன் தூயவன் தூயவன், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரின் ஆன்மாக்களையும் விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரில் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப் பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கு மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை நாம் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவர் இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் இந்த ஆண்டவரின் முடிவில்லா அன்பான விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவர், பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவர், பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே மனம் தேற்றுவா பலம் ஊட்டுவா, வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். பஞ்சாதே கலங்காதே, நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் தூய ஆவியாரோடு ஒன்றித்து உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். சீமோன் யூதா என்னும் திருத்தூதர்களின் வணக்கத்துக்குரிய பாடுகள் எங்களை உமது அன்புக்கு நிலைத்திருக்க செய்வனவாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சற்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம்.
அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக அதற்கு பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல நல்ல பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி வாழ் மக்கள் அனைவரும் நலமும் வளமும் பெற்றுக் கொள்வார்களாக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தாவீதின் புலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, என்னை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதெல்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதெல்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமணியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் பகல் விளக்கே, என்னை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே,